சப்போஸ் இப்போ மார்க்கெட் போகிறோம் அப்படியே போக மாட்டான். சப்போஸ் அவன் இந்த ஐயை பிரேக் பண்ணதால் இந்த இடம் ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் இந்த ஐயை பிரேக் பண்ணுறான் அப்படின்னாக்கா அகைன் வந்து இவன் வந்து சப்போர்ட்டாக மாறுவான். அப்போ வந்து இந்த இடத்த நம்மளோட பையிங்கை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். பார்க்கலாம் இன்றைக்கி டே முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம பிளானும் மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்கு, ஒர்க் ஆகிருக்கு அப்படின்றதையும் பார்க்கலாம். இந்த பிரேக் அவுட்டை மார்க்கெட் வந்து ஒரு ரீடெஸ்ட் பண்ணி மறுபடியும் இந்த ஐயை பிரேக் பண்ணோம் அப்படின்னாக்கா நான் மறுபடியும் கிரியேட் ஆகிற டிமாண்டில் நம்ம ட்ரேடு எடுக்கலாம் அப்படின்றத நான் காலையில் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். மார்க்கெட் இன்னோட ஃபஸ்ட் மினிட்டில் கிரியேட் ஆன ஐ, அதாவது இதோட மூவ் எடி இருந்திருக்கு அப்படின்னாக்கா ஒரு ரேலி ஒரு சின்ன பேஸை க்ரியேட் பண்ணி அகைன் மார்க்கெட்டை ஒரு ரேலி கொடுத்துரும். அப்போ இந்த பேஸை க்ரியேட் பண்ணுறப்ப இந்த புல் பேக்கில் மார்க்கெட்டில் ஒரு டிமாண்ட் க்ரியேட் ஆகிருக்கும். அந்த டிமாண்டை நம்ம மார்க் பண்ணிவிட்டு அந்த டிமாண்ட் எது அப்படின்னாக்கா இந்த கேண்டலோட விக்கு தான். இந்த கேண்டலோட விக்கு நம்ம மார்க் பண்ணிவிட்டு மார்க்கெட்டு இந்த லோவை பிரேக் பண்ணாத வரை கண்டிப்பாக வந்து கீழே போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை.